அது என்னென்னா சிறுவடையை பற்றி பார்க்க போகிறோம். சிறுவடைனா என்ன? கோழிகளில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. சிறுவடை, பெருவடை, அசில், கிளிமூக்கு, ஜாவா, அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. இந்த சிறுவடையில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சிறுவடைகள் நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, மெயினான ரீசன் வந்து உற்பத்திக்காக தான். இதோட உற்பத்தி திறன் வந்து மீதி எல்லா கோழிகளையும் கம்பேர் பண்ணும்போது சிறுவடைக்கு வந்து உற்பத்தி திறன் அதிகம். சப்போஸ் இப்போ ஒரு 10 முட்டை வச்சு ஒரு 7-8 கோழி பொரித்தாலும் அதை வந்து கண்டிப்பாக ஒரு 6லேருந்து 7 கோழியையாவது அது கொஞ்சம் வளர்த்து விட்டுடும். அதோட எதிரிகளான காக்கா, சப்போஸ் அந்த குஞ்சுகளுக்கு கொஞ்சம் எதிரிகள் எல்லாம் நிறைய இருப்பாங்க. காக்கா, பூனை, நாய், கீரி பிள்ளைகள், இதை கிட்டந்தெல்லாம் இந்த சிறுவடை கோழிகள் நல்லாவே காப்பாற்றும். இங்கேருந்து தென்னை மரம் அளவுக்கு பறக்கக்கூடிய திறன் கொண்டது சிறுவடை கோழிகள். இதோட ப்ரீடிங் டைம் பார்த்திங்கன்னா 18லேருந்து 21 நாள் ஆகும் உங்களுக்கு. அது வந்து எப்படி உங்களுக்கு வேரி ஆகும்னா, கிளைமேட்டை பொறுத்து அந்த டேஸ் வந்து வேரி ஆகும் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு மழைக்காலமாக இருக்கட்டும், இல்லை பனிக்காலமாக இருக்கட்டும், 20லேருந்து 21 நாள் ஆகும் அந்த ப்ரீடிங்குக்கான டைம். இதே வந்து வெயில் காலம், இந்த ரூம் டெம்பரேச்சரோட இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் 18லேருந்து 19 நாளுக்குள்ளே பொரிச்சிடும் உங்களுக்கு. அதேமாரி நான் ஒரு சின்ன டிப்ஸும் ஒன்று சொல்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் அடை வைக்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாளுக்கான முட்டைகளை மட்டும் சேகரிச்சுட்டு அடையில் வைங்க. உங்களுக்கு பொரிப்பு திறனும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் சிறுவடையில் பார்த்திங்கன்னா 15லேருந்து 17 முட்டைகள் வைக்கலாம் நம்ம. அதில் அந்த டேஸ் அந்த 3லேருந்து 4 நாளைக்குள்ளே வச்சோன்னா கண்டிப்பாக ஒரு 15 முட்டைகள் அது நம்மளுக்கு பொரிச்சிரும். அதில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 90% கிட்ட அந்த பொரிப்பு திறன் இருக்கும். நான் இதையும் இப்போ ஃப்யூச்சரில் வர வீடியோஸ்லலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படிலாம் வைக்கலாம், எந்தெந்த பொசிஷன்ஸில் வைக்கலாம் அப்படின்ட்டு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்க்யூபேட்டர்லேயும் வைக்கலாம், இன்க்யூபேட்டரில். பட் ஆனால் அதில் டைம் எடுத்துக்கும். அதிலே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இன்க்யூபேட்டரும் இருக்குது நம்மளுக்கு, ஆட்டோமேஷன் அண்டு மேனுவல் இன்க்யூபேட்டர்ஸ் அப்படின்ட்டு. மேனுவல்னால் நம்மளே அப்பப்போ மாற்றி முட்டைகளை ஒவ்வொரு பொசிஷனில் வைக்கிற மாதிரி இருக்கும். இதே ஆட்டோமேட்டிக்னால் முட்டைகளே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மிஷினில் வைக்கும் போது அந்த வைப்ரேஷனால் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் அதோடய பொசிஷன்ஸு. அதுலேயே வந்து குஞ்சுகள் வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடும். இதையும் நான் வந்து ப்ரீஃபாக உங்களுக்கு இனிமேல் வர வீடியோஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை விட பெட்டரான வீடியோஸ் எல்லாம் நான் இப்போ வர வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு